இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த சிங்கள அரசியல்வாதிகள் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான ஒரு இனவாதத்தை தூண்டுற மாதிரி சில கருத்துக்களை வெளியிடுறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து இப்போ அது எந்த காலமும் அந்த சிங்கள மக்களோடையோ சிங்கள மக்கள் அல்ல, சிங்கள அரசியல்வாதிகள் அவையிருந்த நோக்கம் அது. ஏனென்றால் இந்த அரசியலை நடத்துறதுக்கு தமிழரையோ முஸ்லீமையோ ரெண்டு பேரையும் கொலி விடணும், அல்லது சிங்களவரையோ தமிழரையோ கொலி விடணும் ரெண்டாத்தான் அவைய அரசியல் கொண்டு நடத்தலாம் என்ற ஒரு நோக்கத்துக்காக அது இந்த காலம் இல்லை அந்த காலம் தோக்கம் செய்து கொண்டு வருகிறேன். தற்போதைய அரசாங்கம் நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டு வருது. அப்படி ஈடுபட்டு வந்தாலும் பொதுஜன பெரமுன, அதாவது மஹிந்த ராஜபக்சேயினுடைய கட்சிகள், அவர் சார்ந்த கட்சிகளுக்குடைய அரசியல்வாதிகள் தற்போது சொல்கிற என்னென்னா, இந்த அரசாங்கம் சில கடன்களை பெற்றுத்தான் இந்த நாட்டை நடத்துது, இந்த பொருளாதார நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த அரசாங்கம் மேலே வைக்கிது. ஆனால் தற்போதைய பொருளாதார நிலைக்கு இந்த அரசாங்கம் மட்டும் காரணமாக இருக்க முடியாது. என்னென்னா இதுக்கு முதல் நடந்த அரசாங்கங்களும் இதுக்கு காரணமாக அமைகின்றது. அப்போ ஏன் அதாவது முக்கியமான இப்போ தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு மிக முக்கியமான காரணமாக கோட்டாபாய அவர்களுடைய அரசியல் காலமும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவருடைய அரசியல் காலமும் தான் இதுக்கு முக்கியமான பொருளாதார தடையாக காணப்படுது. இருந்தும் அவர்கள் தற்போது இந்த அரசாங்கம் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இது எவ்வாறு சாத்தியமாகும்? அது அவர் தாங்கள் தப்பிக்கொள்றதுக்காக இந்த அரசாங்கத்தில் குற்றத்தை போடின மொழியை செய்தது முழுக்க அவைதான். அது உலகத்துக்கே தெரியும், இலங்கைக்கு மாத்திரமே உலகத்துக்கே தெரியும் அவர் செய்த புள்ளிகள் என்னண்டு. அவை தாங்கள் ஆட்சியில் இருக்க வேணுமென்றதுக்காக எவ்வளவோ செய்தவர். அதில் முக்கால்வாசி தமிழ் மக்களுக்கு 190% செய்தவர். தாங்கள் சிங்கள மக்களுக்கு செய்ததை விட தமிழ் மக்களுக்கு 190% மேலே அநியாயம் செய்தவர். அதுக்கு தான் இன்றைக்கே அனுபவிக்கிறோம்.